வாக்கு தத்தத்தை இந்த மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே நான் ஜெபித்து எனக்கு கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்தார். அது கேலண்டரில் நான் போட்டிருக்கிறேன். அமைதியாக என்னோட கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பினா சீக்கிரமாக நாம் முடிப்போம். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 32 அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐசாயா சாப்டர் 32 verse 18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வசனத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனம் ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் நிறைவேறும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு ஆமென் தாங்க வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தமாக ஆண்டவர் சமூகத்திலே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை மை பீப்புள் பிளெஸ்ஸிங்ஸ், என் ஜனத்தின் ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் ஏசாயா 32:18. அதில் நீங்கள் பார்ப்பீரானால் எப்படி நம்முடைய கேலண்டரில் நான் போட்டிருப்பேன்னா மை பீப்புள் வில் லிவ் இன் பீஸ்ஃபுல் டுவெல்லிங் போட்டுருவோம். மை பீப்புள் வில் லிவ் இன் பீஸ்ஃபுல் டுவெல்லிங் என்று அது கேலண்டரில் அச்சிட்டிருப்பட்டிருக்கோம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று தமிழில் அச்சடிக்கப்பட்டிருக்கோம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் எனக்கு இந்த ஏசாயா 32:18 3 பகுதியாக இந்த வசனத்திலிருந்து எனக்கு கர்த்தர் பைபிள் இன் பேசிக் இங்கிலீஷ் வெர்ஷனில் நான் படிக்கும் போது கர்த்தர் எனக்கு 3 விதமான காரியங்களை காண்பித்தார். முதலாவதாக இந்த செய்தியின் தலைப்பு அப்படி கொடுக்கணும்னா மை பீப்புள் வில் லிவ் இன் பீஸ்ஃபுல் டுவெல்லிங் என்று நீங்கள் போட்டுக்கலாம். அதில் முதல் குறிப்பாக என்னன்னா மை பீப்புள் வில் பி லிவிங் இன் பீஸ். மை பீப்புள் வில் பி லிவிங் இன் பீஸ் முதல் குறிப்பு. ரெண்டாவதாக குறிப்பு மை பீப்புள் வில் பி லிவிங் இன் ஹவுசஸ் வேர் தேர் இஸ் நோ ஃபியர். மறுபடியும் சொல்லுகிறேன், மை பீப்புள் வில் பி லிவிங் இன் ஹவுசஸ் வேர் தேர் இஸ் நோ ஃபியர். மூணாவதாக மை பீப்புள் வில் பி லிவிங் இன் குவைட் ரெஸ்டிங் பிளேசஸ். மறுபடியும் சொல்கிறேன், மை பீப்புள் வில் லிவ் மை பீப்புள் வில் பி லிவிங் இன் குவைட் ரெஸ்டிங் பிளேசஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. என் ஜனம் சமாதான தாவரங்களின் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாய் தங்க விடங்களில் குடியிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ ஒரு ஆண்டவருடைய ஜனங்கள் சமாதானமாக வாழ்ந்து குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எப்படி இருக்க வேண்டுமா, நம்ம வாழ்கிற இடத்துல நாம் இருக்கிற இடத்துல சமாதானமாக ஆண்டவர் நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சமாதானத்தை நம்ம எங்கேயுமே வாங்க முடியாது. உலகத்தில் எங்கேயுமே சமாதானத்தை வாங்க முடியாது. ஆனால் சமாதானத்தின் தேவன் தானே இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன்னு சொன்ன கர்த்தர் அவரே சமாதான பிரபுவாக இருக்கிறார். இப்போ இந்த அவருடைய ஜனமாகிய நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எப்படி நம்மளுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மை பீப்புள், மை பீப்புள், என் ஜனம், அதான் ரொம்ப முக்கியம். என் ஜனம் பக்கத்தில் சொல்லுங்க, மை பீப்புள், என் ஜனம். இப்போ என் ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீங்கள் சங்கீதம் 29:11 நீங்கள் வாசிப்பீங்கன்னா பக்கம் 686 மைக்கில் வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க,
இங்க சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பாருங்க, சொல்லுங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பாருன்னா எப்படி சமாதானத்தை அருள்வார், எப்படி ஆசீர்வதிப்பார் என்று நம்ம பார்க்க போகிறோம். அதில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி என்ன பண்ணுவாராம், அவர்களை ஆசீர்வதிப்பார். இதே 3 பாட்டா நீங்க பிரிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க போறார். இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தர போகிறார். இந்த 2024 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எப்படி ஆசீர்வதிப்பாரு? சமாதானமாய் தங்குற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, இங்க எப்படி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை சமாதானத்தையும் எப்படி தர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வாசித்தோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இப்போ பலன் கொடுப்பார்னா எப்படி பலன் வரும்? ஒருத்தர் பார்க்குறீங்க, ரொம்ப எழுச்சிக்கிட்டே போறாரு, உடனே என்ன கேட்பீங்க? சுகரான்னு கேட்குறீங்க. கரெக்டாக சொன்னாங்க, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிடுறதே இல்லையா? சொல்லுங்க, சாப்பிட்றீங்களா இல்லையா? பக்கத்தில் சாப்பிட்றீங்க இல்லையா? எழுச்சிக்கிட்டே போறீங்க. அப்போ சாப்பாடுனால பலன் கிடைக்கும். அப்போஸ்தலர் 1:8 ஆவினால பலன் கிடைக்கும். இப்போ பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அது என்ன பலன் அப்படின்னா, நீங்கள் வாசின 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். இப்போ நீங்கள் மைக்கில் வாசிக்கலாம். 456 வாசிங்க. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாருங்க, அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் என்ன பண்ணலாம், ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் வரைக்கும் நடந்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆகாரம் போஜனம் அது என்ன கொடுக்குறதுன்னா பலனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆகாரம் இப்போ உங்கள் வீட்டில் முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் சமாதானமாக என்ன தருவார்? ஆகாரம் கொடுப்பார். ஆமே. என்னங்க சிரிக்கவே மாட்டீங்க? கடந்த ஆண்டெல்லாம் ஆண்டர் இப்படி பண்ணி போட்டார் அப்படி யாராவது சொன்னீங்களா? வீட்டுக்கு வரும்போது வீட்டில் ஏன் சமாதானம் கெடுக்குது? சொல்லுங்க. வீட்டில் சமாதானம் இல்லாதனால தாங்க சமாதானம் கெடுக்குது. சமாதானம் யாரு? பேதுருன்றாங்க சிலர். கோழி இல்லைனால வீட்டில் சமாதானம் கெட்டு போயிட்டான். சில வீட்டில் நான்வெஜ் இல்லைன்னா சமாதானம் கெட்டு போயிட்டுதான். வீட்டில் சமாதானமாக இருக்கா, நல்ல ஆகாரம் இருக்கட்டும். ஐயா பக்கத்தில் ஒரு சிரிப்பு தான், பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா சமைச்சு வச்சிருக்காங்க. வீட்டில் எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும் வீடு? சொல்ல மாட்டீங்களே, வீடு 2 ஆகிடும். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய வீடு, சமாதானமாக இருக்க வீடு, அந்த மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னு வச்சுங்க, சமாதானம் தந்து ஆசீர்வதிக்கலன்னா வீடு எப்படி இருக்கும்? வருது பார், இருக்குதையும் சுரண்டிட்டு போகுது பார், இருக்குதையும் எடுத்துட்டு போகுது பார். வீட்டில் சமாதானமே இருக்காது. இப்போ வீட்டில் ஆகாரத்தோட சமாதானத்தோட கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் கர்த்தர் ஆகாரம் தர வேண்டும். கர்த்தர் கொடுத்தா தான் உங்கள் வீடு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். உங்கள் வீடு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்போது நீ ஆண்டவர் சொன்னது போல நீ சமாதானமாக நீ குடியிருப்பாய் அப்படின்னா எப்படி சமாதானமாக குடியிருப்பான்னா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தோட சமாதானமாக இருப்பார். வேதத்தில் ரொம்ப எனக்கு அடிக்கடி பிடிச்ச ஒரு வசனம், நான் ஆண்டோட கேட்பேன்,
கர்த்தருடைய ஆசீர்வாதமே சொல்ல மாட்டீங்களே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட கூட எல்லாம் கொடுத்துட்டு கூடயே வேதனையை கொடுத்தாருன்னா இப்பெல்லாம் சொல்லுவாங்க, சாப்பிட்ற காலத்தில் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலங்க, ஆனால் எல்லாம் கொடுத்துட்டாங்க, இப்போ எதுவுமே என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது. ஒரு காலத்தில் ஆசைப்பட்ட காலத்தில் சாப்பாடு கிடைக்கல, ஸ்வீட் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. இப்போ எல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே டாக்டர் மேலே கிட்ட எடுத்துட்டு போங்க, மோந்து பார்த்து வச்சிருங்க. ஆசைக்கு கிட்ட எடுத்துட்டு போங்க, ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, வேதனை. ஆனால் பயப்படாதீங்க, இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு, நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் மாத்திரை போட்டுங்க, எல்லாம் பண்ணிங்க. ஆனால் வர விடாமல் பார்த்துங்க, சுகர் வரக்கூடாது, ப்ரெஷர் வரக்கூடாது, கொலஸ்ட்ரால் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, பிபி வரக்கூடாது. 2024 ஹெல்த்தியாக இருக்கணும். ஆமே. கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் பலன் தருவார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிழைக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த 2024 கர்த்தருடைய வார்த்தையினால பிழைக்கணும். பாம்பேலேருந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அவங்கள டேட் கொடுத்துட்டு வந்துடுச்சு. அப்போது ப்ரேயர் டவருக்கு அந்த கடிதம் வரும்போது என் நண்பர் இப்போ கேட்டாராம், இப்படி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இத்தனை நாட்குள்ள மறிச்சிருவேன்னு சொல்கிறான், நான் என்ன பதில் எழுதுறது அப்படின்னு கேட்டால் அந்த ஊழியக்காரர் சொன்னாரன், ஊழியக்காரர் நீர் ஒரு ஊழியக்காரர், விசுவாசமாக எழுதும். என்ன எழுதும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை பின்தொடரும் அப்படின்னு அவர் எழுதி அனுப்பிச்சார் விசுவாசத்தோட. அவங்க அந்த கடிதத்துக்கு பதில் பார்த்த உடனே அந்த பேஷண்ட்டு, ஓ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை பின்தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை என்னை கிருபை பின்தொடரும் சொல்லி அதை அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தாங்க பாருங்க. அடுத்த செக்கப் டேட்டு வந்துச்சு, எல்லாம் பார்க்குறான், என்ன போச்சா பார்த்தேன், அது போல, அது போகாது. ஏன்? ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையா நன்மையும் கிருபையும் அவரை பின்தொடர்ந்துச்சு. சுகமாகி ஊழியக்காரனாகி பெரிய சபை வச்சிருக்கார் பாம்பேல. ஹல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது, இங்க ஆண்டவர் அவனுக்கு, இந்த கதை உனக்கு தெரியும், நான் கதைக்குள்ள போகல, அந்த ஆகாரத்துக்காக சொல்றேன். கர்த்தர் ஆகாரம் தந்து அவனை பலப்படுத்தினார். அப்போ சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்ட பஞ்சத்தை பார்த்து ஓடி போயிடுறாங்க, என்னது கஷ்டத்தை பார்த்து ஓடி போயிடுறாங்க, பஞ்சத்தை பார்த்து ஓடி போயிடுறாங்க. அற்புதத்துக்காக வருவாங்க, அற்புதத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. சுகத்துக்காக வருவாங்க, சுகத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமும் ஆசீர்வாதம் எப்பவுமே கூட இருக்குமானா, கர்த்தர் தான் நமக்கு சமாதானம் ஆசீர்வாதத்தை தந்து சுகமாய் நம்ம தங்க பண்ணுகிறார். ஆமே. பாருங்க, நீங்க ரூத்து 1ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐயா இருப்பார். இந்த ஐயாவை பார்த்து நான் உண்மையாகவே ரொம்ப பரதாபப்படுறேன். நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா ரூத் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வருஷத்தை நீங்கள் அது 1 வருஷத்துக்கு முந்தைய 6 வாசிங்களேன். 1:6 பக்கம் வந்து 334 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. பாருங்க, நான் என்ன பேசிக்கொண்டிருக்கேன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு மை பீப்புள் வில் பி லிவிங் இன் பீஸ், என்னுடைய ஜனம் சமாதோட வாழ்வாங்க, சமாதோட இருப்பாங்க, அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். அந்த சமாதத்தை யார் தரான்னா, கர்த்தர் தான் ஆகாரம் கொடுத்து சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பலன் எங்கேருந்து வருது? ஆகாரத்துலேருந்து வருது. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன பண்ணாராம்? சந்தித்தார். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு? சந்தித்தார். சந்தித்து என்ன கொடுத்தாராம்? சொல்ல மாட்டீங்களே, ஹைதராபாத் பிரியாணியா? அங்கிருந்து ஹைதராபாத் பிரியாணி கேட்குது. ஆகாரம் கொடுத்தார். பாருங்களேன், இப்போ 1ஆவது வருஷத்தை பாருங்களேன், இந்த நியாயாதிபதிகள் நியாய விசாரித்து வருகிற நாட்களில் இது நடந்தது. அப்போ வந்து தீர்க்கதரிசிகள் இல்லை, நியாயாதிபதிகள் தான். மோசே காலத்துக்கு பிறகு அப்படியே சிம்சோன் அப்படியே நியாயம் விசாரிப்பாங்க, கர்த்தருடைய ஜனங்களை விசாரிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா
தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடு கூட மோவா தேசத்துக்கு போய் அங்கு சந்தித்தான். எங்க இருக்க வச்சார் ஆண்டவர்? யூதேயால, பெத்லேகேம்ல. ஏங்க யூதேயா பெத்லேகேம்ல யார் பிறந்தா? தாவீதின் ஊருங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தார் பெத்லேகேம்ல. அந்த முன்குறிக்கப்பட்ட இடத்துல, கர்த்தர் உதிக்க போகிற இடத்துல, தாவீது பிறக்க போகிற இடத்துல, அதுவும் யூதா குறித்து தீர்க்க சொன்னப்பட்ட இடத்துல வசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பஞ்சத்தை பார்த்து என்ன பண்ணிட்டானா? மோவாப் தேசத்துக்கு ஓடிட்டான். வாழ்க்கையில பஞ்சம் வரும். வாழ்க்கையில என்னங்க காசுக்கு பஞ்சம்ன்றீங்களா? சில என்னங்க காசுக்கு பஞ்சமா இருக்குதுன்னுவாங்க. இப்பெல்லாம் யாராவது அந்த வேர்டெலாம் யூஸ் பண்ணே தெரியல. நாங்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ணோம். என்ன பஞ்சம் இருக்க சொல்ல மாட்டீங்களா? காசுக்கு பஞ்சமா உங்களுக்கு? காசுக்கு பஞ்சம்னு ஆண்டவர் விட்டு போயிடுறாரு. கர்த்தர் வேலை தரலன்னு போயிடுறாங்க. கர்த்தர் அதிசயில இது தரல சொல்லி கர்த்தர் விட்டு போயிடுறாங்க. கர்த்தர் எல்லாம் தருவார். வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தந்து, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சமாதானம் அருளி, கர்த்தர் ஜனத்தை ஆசீர்வதிப்பார். என் ஜனம் சமாதானமாய் வாழும். ஆமென். சமாதானமாய் ஜீவிக்கும். பாருங்க, நியாயாதிபதி விசாரிக்கிற காலத்தில் பஞ்சம் வந்த உடனே இடத்த விட்டு அப்படியே குடும்பமாக போயிட்டார். சைலண்டாக போயிட்டார். போகுது சொல்லிட்டாரு போயிடணும். யாருக்கிட்டாது நான் அடுத்த தேசத்துக்கு போகிறேன், இல்லை ஒரு வேலை கிடச்சிச்சு, இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நான் ஏன் நீங்கள் விசாரிக்கிறீங்க, நான் ஏன் நீங்கள் ஆள்றீங்க, நான் ஏன் நீங்கள் நடத்துவீங்க, இந்த பாரு நான் பஞ்சத்தில் ஏமா இங்கே சில பார்த்து திட்டுவீங்க பாருங்க. நான் பார்த்தா பஞ்சத்தில் அடிப்பட்ட பையன் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அவன் வாழ்க்கையில் அது போய் கேட்டு இடத்த காலி பண்ணி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் சைலண்டாக போயிட்டாங்க. போயிட்டு என்ன நடந்ததுன்னா, இல்லை எனக்கு ரொம்ப ஒரு காரியம் எனக்கு ஆண்டவர் என்னை வெளிப்படுத்தினாரு பாருங்க. அந்த சொல்லப்பட்டிருக்கு அங்கே 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். நீங்க இந்த 1லேருந்து 4 வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பஞ்சம் போனதாவே என்ன இல்லை, எழுதப்படலை. இந்த நியாயாதிபதிகளால் ஜனங்களுடைய பஞ்சத்தை போக்கலை. எத்தனை வருஷம்? 10 வருஷமா அங்கே இருக்கிறாங்க. இங்கே ஜனங்க எப்படி இருக்காங்க? 10 வருஷமா பஞ்சத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நியூஸ் வருது இவளுக்கு. அப்போ வாட்ஸ்அப் கிடையாதுங்க, அப்போ டெலிகிராம் கிடையாது. ஆனால் நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். ஆண்டவர் பார்த்துருப்பார். பொறுமையாக இருக்க ஜனங்களை பார்த்துருவார். பரவாயில்ல, 10 வருஷமா பஞ்சத்துலேயும் நான் வச்ச யூதாவில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல, தாவீது பிறக்க போகிற இடத்துல, ஏன் நம்மளோட ரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஜனங்க பஞ்சத்துலேயும் பசிலையும் கஷ்டத்துலையும் அந்த இடத்த விட்டு போகாமல் அப்படியே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நியாயாதிபதியில் போய் கொடுக்கல. என்னப்பா எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுங்கன்னு சொல்லலை. ஆனால் இயேசு சொல்லிட்டாரு, உங்கள் கையில் என்ன இருக்குன்னு கேட்டார். 2 மீன் 5 அப்பம். எல்லாரையும் லைனாக உட்காருவேன். பார்த்தாங்கன்னா இவர் லைனாக உட்கார வைக்கின்றாரு. உட்கார வைப்பா. 200 பணம் வாங்கினா கூட பத்தாது, தயவுசெய்து எல்லாரும் அனுப்பிச்சிடுங்க. அவன் எவ்வளோ காசு வச்சுக்கானோ சாப்பிட்டு போட்டோம், நீங்களே கொடுங்கன்ட்டார். இன்னும் பயந்துட்டானு, நம்மளே கொடுக்குறதா, எப்படி கொடுக்க முடியும்? உட்காருங்கப்பா. ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார். நம்ம ஆண்டவர் நல்லவர் பாருங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இயேசு இல்லாதனால வார்த்தையாக இருந்தார். அவர் ஜனங்களை சந்தித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து. ஆமென். ஒரு மனிதனை ஆண்டவர் அப்படியே விடுவார், ஆனால் திடீர்னு வந்து சந்திப்பார். சந்தித்த செய்தி அங்கே போய் சேர்ந்த உடனே அடுத்தது என்னன்னா, அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். யாரு? கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆகாரம் அருளினார். ஹல்லேலூயா. அதை கேட்ட உடனே பஞ்சமா இருக்குதுன்னு பார்த்தோம். பஞ்சம் ஓய்ந்த பாடல, ஆனாலும் பஞ்சத்தை கர்த்தர் போஷிக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை போஷிக்கிறாரு. பஞ்சத்திலே கர்த்தர் தன் ஜனம் சமாதானம் தருகிறாரு. பஞ்சத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு என்று சொல்லி நாங்கள் என்ன பண்ணலாம்?
புறப்பட்டு வந்தாராம். ஆனால் அன்பான கர்த்தருடைய முதல் குறிப்பு, ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்து கர்த்தர் நமக்கு சமாதானம் அருளி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ அவர் ஆசீர்வதிக்கும் போது நாம என்ன செய்யணும்னா, விசுவாசியா இருக்க நம்மளே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆகாரம் தருவார். ஆண்டவர் தந்து மாத்திரமல்ல, உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். ஒரு காரியத்தை நான் காட்டுறேன் பாருங்க. ஆண்டவர் ஜனங்களுடைய ஆகாரத்தை மாத்திரம் ஒரு குறிய எல்லாமே தம்முடைய ஆலயத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் மேலேயும் ஆண்டவர் கருசனை உள்ளவராக இருந்தார். பாருங்க, விசுவாசிங்க மேலேயும் கர்த்தர் கருசனையாக இருந்தார், தம்முடைய ஆலயத்து மேலேயும் கர்த்தர் கருசனையாக இருந்தார். நீங்கள் வீட்டில் போய் மல்கியா 3:10 நீங்கள் வாசிப்பீரான்னா ஆண்டவர் சொல்லுவார், அங்கே என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாக முடியும் கர்த்தர் சொன்னார். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, அதை நான் டச் பண்ண விரும்பல, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜனங்களையும் போஷித்தார், ஆண்டோடைய கருசனை ஆலயத்தின் மேலே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. காணுமே முக ஸ்டாலின் நம்பர் மாத்திரம் எடுத்துன்னு வச்சுங்களேன், எல்லாரும் நம்பரையும் என்ன பண்ணியிருப்பேன், எல்லாருக்கும் 10% வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, மீதியெல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க, நான் தான் அவங்க சர்ச்சி பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வச்சுங்க. எத்தனை பேர் குடும்பத்துலேருந்து எனக்கு 10% வந்திருக்குமோ தெரில. சுரேஷ் முதல்ல நானும் நேற்று 2 மணி நேரம் அந்த டியூப்லைட்டு 5 டியூப்லைட் வாங்கினாங்க. 5 டியூப்லைட்டில் 1 கூட எரியலைங்க. அங்கே போட்டு செக் பண்ணுறோம், இங்கே போட்டு செக் பண்ணுறோம், இங்கே போட்டு செக் பண்ணுறோம். பாஸ்டர் டியூப்லைட் வேலை செய்யணும். 5மே வேலை செய்யலைங்க. நேரம் வச்சவங்களாம் போய் ரீக்வெஸ்ட் பண்ணுவோம்ல பாருங்க. அப்போது விளையாட்டுக்கு சொன்னேன், கர்த்தர் நல்லவர், ஆமே, கர்த்தர் எங்களை போஷிக்கிறார், ஆண்டவர் என்னை கைவிட்டதே இல்லை சொல்கிறேன். ஜனங்களையும் போஷிக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மேலும் உள்ள கடமை ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகணும். அதுக்கு தான் இப்போ நீங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு நமக்கு ஆகாரம் உண்டாயிருக்குது. ஆமே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போது தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்து பலன் கொடுத்து தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போது எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஒரு கண்டிஷன். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. போகிறவரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ் கம்ஸ் வித் அ கண்டிஷன். ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதமும் ஒரு நிபந்தனையோடு இருக்கும். கண்டிஷன் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வீங்களா? ஏதாவது ஒன்று அவன் கேட்டான்னா டக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை செய், நான் அவனுக்கு பண்ணுறேன். இதை முடிச்சிடு, அவனுக்கு பண்ணுறேன். படிப்பை முடிச்சிடு, உனக்கு பண்ணுறேன். ஏதாவது ஒன்று நீங்கள் அதுபோல் நம்மளே இப்படி நினைக்கிறோம்னா கர்த்தர் நம்மகிட்ட என்ன கேட்பாரு? ஆண்டவர்கிட்ட கொடுப்பா கொடுக்குறேன், ஆண்டவரே சமாதானம் தாங்க தரேன், ஆண்டவரே ஆதாரம் தாங்க தரேன். இன்னும் ஜொமேட்டோ தராங்கண்ணா யாரும் அங்கே வருது? இல்லை ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் வருது. யாரோ சொல்கிறீங்களாப்பா காலு ஸ்விக்கி ஆர்டர் பண்ண வருதான். ஸ்விக்கியோ டொமேட்டோவோ அது என்னமோ தெரியுதுங்க, எந்த டொமேட்டோவோ டொயோட்டோவோ தெரியாது. ஆனால் அங்கேருந்து வண்டியில் வராது, அங்கேருந்து வரும். ஆமே, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அங்கேருந்து ஆகாரம் வரும், அங்கேருந்து பலன் வரும், அங்கேருந்து என்ன வரும்? சமாதானம் வரும், அங்கேருந்து என்ன வரும்? ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இங்கேருந்து அங்கே கடந்து அநேக போவோம். ஆமே, கர்த்தர் கொடுப்பாரு. அந்த கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் எப்படிங்க பெற்றுக்கொள்றது இந்த ஆசீர்வாதத்தை? நீங்கள் பாருங்க, ஆண்டவர் நல்லவர். பாருங்க, எரேமியா 31:14, ஜெரமியா சாப்டர் 31:14, 9:16 பழைய ஏற்பாடுல 916 வாசி கேட்போம். பாருங்க, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இங்கேயும் பாருங்க, 2 பேருக்கு ஆண்டவர் டச் பண்ற. பாருங்க எவ்வளவு கருசனை உள்ள இருக்கு. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்றாரு. பாருங்க, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமைகளால் பூரிப்பாக்குவேன். ஆசாரியர்கள் ஊழியக்காரர், ஆண்டவர் முன்ன பலிபீடத்துல ஊழிய செய்யற ஆசாரியெல்லாம் அப்படியே கொழு கொண்டு இருப்பாங்க. ஆமா பாஸ்டர், நிறைய பேரை பார்க்குறேன், வைரம் எல்லாரும் வைரம் அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வஞ்சனமே இல்லாத நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போனோம். அப்போது அந்த இறந்துட்டாரு.
அந்த பாஸ்ட் அட்ரஸை தேடி சுற்றிட்டு இருக்கும். அப்போது ஒருத்தர் இப்படி கை வச்சுட்டு அப்படியே இப்படி படுத்துருந்தார். பார்த்துட்டு இருந்து நாங்கள் சுற்றி வரோம். அப்புறமா இங்கே ஒருத்தருக்கு அதை அப்படியே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனோம். போன உடனே அவர் வாங்க பிரதர் அப்படின்னாரு. அப்பயே நினச்சோம் வாஸ்டாக இருப்பாரோ, யாரை தேடுறீங்கன்னாரு. எங்கள் டீம் ஊழியத்துக்கு வந்துச்சு, இங்கே ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதுதான் அட்ரஸ் தேடி போகிறோம். பிகாஸ் பிரதர் நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தீங்க, அப்போவே தெரியும் இது உங்களை பார்த்தா நம்மால் மாதிரியே இருக்கிறீங்க. பிகாஸ் உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. பிகாஸ் 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 போட்டார். என் ஃப்ரெண்டு, என் கூட வந்த ஃப்ரெண்டா ரொம்ப கிலாட்டக்காரன், நானே இப்படி இருக்கிறேன், என் நன்மை எப்படி இருப்பான் பாருங்க. அப்போ நான் பாஸ்டர் நல்லா தொப்பையுமா அப்படியே கை வச்சு ஆயா இருக்காரு. நம்மளாம் எங்கே இருக்கிறாங்க? ஃபீல்டில் இருக்காங்க, யுத்தத்தில் இருக்காங்க. சொன்னாப்பா வேதத்தை சொல்கிறது என் ஆசை நல்லா குழு குழுன்னு, பாஸ்டர் நல்லா குழு குழுன்னு இருக்காது பாருப்பா, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காது பாருப்பா. நம்ம நாட்டில் அட்ரஸ் வாங்கி போய் டீமோட சேர்ந்துட்டோம். போனோடனே சொன்னோம், அண்ணே இந்த மாதிரி பாஸ்டரை பார்த்தோம், அவரே அவ்வளோ கூலாக அப்படியே அமைதியாக நல்ல சமாதானமாக ஆசீர்வாதமாக அப்படியே உங்களெல்லாம் இங்கே அமுச்சிட்டு ஆயா இருக்காருண்ணே அப்படியா. பிகாஸ் அவர் பாஸ்டர் பாருங்க, அங்கேயும் உங்களுக்கு பிகாஸ் வந்துச்சுங்களா பாருங்க. அப்போது ஆண்டவர் பாருங்க ஊழியக்காரர்களுக்கும் எப்படி தான் இருக்கணும் சொல்ல மாட்டீங்களே. தாங்க தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்றீங்களா? நான் சொல்ல பாருங்க. 14 சொன்னது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். அப்புறம் சொல்றாரு ரெண்டாவது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை நான் திருப்தியாவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாகும். இந்த ஆண்டு 2024 ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடம் அமைதியாக, நீங்கள் இருக்கிற இடம் கர்த்தர் ஆகாரம் தந்து சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். நீங்கள் இருக்கிற இடம் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரா, அவர் ஜனமாகி உங்களை நன்மையினால் திருப்தியா எப்படி திருப்தியா சாட்டிஸ்ஃபைடாக ஆண்டவர் திருப்தியாக. வேதத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், போதும் என்ற மனப்பான்மை மிகுந்த தேவ பக்தி ஆகும். அப்போ எதுக்கு தான் இதுக்கு மேலே போதும்பா, இதுக்கு மேலே போதும் திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்க. இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு உலகத்தில் மக்கள் கிடைக்காது. கர்த்தர் கொடுக்கறத திருப்தி, ஆகாரம் திருப்தி ஆக்கும். எப்படியா நன்மையினால் திருப்தி ஆக்கும். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி. அப்போ அவர் ஜனமாகி நீங்கள் இந்த நன்மை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் 4 காரியங்களை இந்த சப் பாயிண்டாக அவங்க சொல்ற பாருங்க. அப்படி செய்வோமானால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஆகாரம் தந்து நீங்கள் இருக்கிற வீட்டை சமாதானம் தந்து உங்களை ஆண்டவர்களை ஆசீர்வதித்து தம்முடைய நன்மையினால் உங்களை என்ன பண்ணுவார், திருப்தி ஆக்குவார். அதனால என்ன பண்ணாதீங்க, அங்கேயும் இங்கேயும் விட்டு ஓடிடாதீங்க. சிலர் விட்டா போதும்பா அப்படின்னு ஓடிடாங்க. இல்லை இல்லை, நகோமி குடும்பம் ஓடினது போல ஓடாம என்ன ஆனாலும் கர்த்தர் பார்த்து பார்ப்பா, கர்த்தர் போஷி பார்ப்பா, கர்த்தர் நடத்துவார்ப்பா அப்படின்னு கர்த்தரையே நீங்க நோக்கி இருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். முதல்ல இந்த நன்மையை பெற்றுக்கொள்வது நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சப்பாயிட்டா சொல்றேன், சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடணும். பக்கத்துல சொல்லுங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் கர்த்தரை தேடினீங்கன்னு சொன்ன வச்சுங்க. கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடுறதுக்கு என்ன பண்ணாதான் ஒரு நன்மையும் குறைபடாது. வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது. நான் சொன்னது போல சங்கீதம் 23:5 நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். கர்த்தரை தேடுறது. கர்த்தர் இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு எப்படியோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டுருங்க. ஆனால் இனி வர 2024 ஒரு தீர்மானம் எடுங்க. என்னை ஆண்டவர் நான் இருக்கிற இடத்த சமாதானமாக நான் இருக்கணும். என் இருக்கிற இடத்த ஆண்டவர் எனக்கு போஷித்து என்னை வச்சுக்கணும். நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் எனக்கு பலன் தந்து வச்சுக்கணும். நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் எனக்கு சமாதானம் தந்து வச்சுக்கணும். நான் இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு வைக்கணும். அப்படி விரும்புகிறவங்களுக்கு ஒன்று செய்யுங்க. முதல் சாவி என்ன பண்ணுங்க? எத்தனை பேர் சாவி எடுத்து வந்திருக்கீங்க?
பேக் எடுத்து வந்திருக்கீங்களா? ஐயா சொல்ல போறீங்க. எத்தனை பேர் பேக் கொண்டு வந்துருக்கீங்க? மூட்டை எல்லாம் ஆசீர்வாதத்தை மூட்டையில் போட்டு எடுத்துட்டு போங்க. அதுக்கு சாவி தரேன்னு தேடுங்க. கர்த்தரை தேடு. எப்படியாகிலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வாழ்ல 7 நாள் இருக்கு. வாரத்தில் ஒரு நாள் கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடும் போது கர்த்தர் பார்ப்பாரு. நான் யார் வரா போகிறாங்கன்னு நான் லிஸ்ட் எடுத்து நான் சொல்லி கேட்பேன். நான் ஒரு 2வது வாரம்னா எங்கேருந்துலாம் வராங்க, திருவிழா எடுக்கிறாங்களே, மற்ற வாரத்தில் காணுங்க. சரி, நான் எதுவும் சொல்கிறது இல்லாண்டவரே, என் ஆசீர்வாதம் வேணும்னா நான் உங்களை தேடணும். நான் தேடி ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அதனால் யார் வந்தாலும் யார் போனாலும் நான் ஒன்றும் யாரையுமே வந்து பண்ணேன். ஆனால் ஏன் வரலன்னு கேட்பேன். ஏன் வரல, எங்கே போனீங்க, காணுமே, உடம்பு சரியில்லையா, என்னாச்சுன்னு. வரலன்னா ஒரு வாரம் பார்ப்பேன். ரொம்ப இல்லைன்னா அடுத்த வாரமே என்ன பண்ணுவேன், ஃபோன் பண்ணிடுவேன். என்னால் அதுதான் முடியும். இப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறவங்கள எனக்கு ஒவ்வொருடைய பேரை சொல்லி 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 நான் கூப்பிட்ற அளவுக்கு நீங்கள் என்னோட கூட எப்படி இருக்கணும், சபையோடு என்னோடு எங்களோட ஐக்கியமாக இருக்கணும். அப்போது வாரம் வாரம் நீங்கள் உள்ளே வரும்போது கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் பயப்படாதா. யாரும் சொல்லணும் ஞாயிற்றுக்கிழமை கூடாதுப்பா. அவனே உங்களை பார்த்து சொல்லணும், ஐயோ அவனுக்கு கூடாதீங்க, அவளை கூடாதீங்க, அவன் எங்கே இருப்பான், சர்ச்சில் இருப்பான், விட்டுருங்க, அவர் ஆஃப் டே விட்டுருங்க, 2 மணி நேரம் விட்டுருங்க சொல்கிற அளவுக்கு நம்ம ஏற்படுத்தணும். சார் மற்ற எத்தனை பேரான வேலை வாங்குங்க. நானும் அப்படி தான் வந்தேன். இந்த பாருங்க சார், காலையிலேருந்து நைட் வரைக்கும் கூட வேலை வாங்க, என்ன வேணால் வேலை கொடுங்க, எவ்வளோ கஸ்டமர் கொடுங்க, எல்லாம் நான் பண்ணுறேன். சண்டே மாத்திரம் என்ன கூப்பிடாதீங்க. என்னோட டீமில் சொல்கிறேன், என்னை சண்டே மாத்திரம் கூப்பிடாதீங்க. வேணா மாதத்துக்கு ஒரு வாட்டி, நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சண்டே நைட் ஷிஃப்ட் போடுங்க, ஓகே. இல்லை செகண்ட் ஷிஃப்ட் போடுங்க. அப்படி செகண்ட் ஷிஃப்ட் ஆள் இல்லைன்னா 2 மணி ஷிஃப்ட், 2லேருந்து 10 செகண்ட் ஷிஃப்ட் போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போகிற வேலை வச்சுக்காதீங்க. சண்டே காலையில் ஆர்டர் சமூகத்தில் இருப்பேன், ஏதோ ஒரு மாதம் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட செகண்ட் ஷிஃப்ட் இல்லைன்னா நைட் ஷிஃப்ட் தான். இது வரைக்கும் சண்டே காலையில் 6:30 கட் பண்ணி நான் வேலைக்கு போனதே கிடையாது. வேலைக்கு போனேன். கர்த்தர் சமூகத்தில் அதை தேடும் போது நன்மையும் கிருபை என்னன்னு சொல்லணும். நான் எனக்கு ஆண்டவர் தேவை. அவரை தேடும் போது என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தர் அப்படியாக தேடுகிற பழக்கம்லாம் இருக்கு பாருங்க. அந்த சாவியை போட்டு தேடி பாருங்க. 2வது சொல்ற பாருங்க, அவரோடு பழகி பாருங்க. ஆமே, சில தேடுறதோட சரி, அப்புறம் அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. யோபு 22-21 வாசிங்களா, அதெல்லாம் பாருங்க. சொல்லுவாங்க, அவரோடு நீ பழகி சமாதானமா இருக்கும், அதனால் உனக்கு நன்மை வரும். நன்மை வரும். அவரோட ஆண்டவரோட பழகு. எப்படி பழகு? ஒரு ஃப்ரெண்டோட எப்படி பழகுறீங்க, அது போல இயேசுவோட பழகணும். இயேசுவை நேசித்து, இயேசுவே ஆண்டவரே ஐ லவ் யூ ஜீசஸ், நீங்கள் தான் எனக்கு உண்மையான நண்பர் அப்பா, நீங்கள் தான் எனக்கு அம்மா, நீங்கள் தான் எனக்கு அப்பா, நீங்கள் தான் எனக்கு கூட இருக்கிறீங்க, நடத்துறீங்க சொல்லிட்டு அவரோட பழகி அப்படி அவரோட சமாதானமாக இருக்குங்களேன், தானாக நன்மை வரும். ஆமே, அவரோட பழகாமல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்ச்சைக்கு வந்துட்டு, அதோட கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு, அதோட நியூ இயர்க்கு வந்துட்டு, அதோட குட் ஃப்ரைடே வந்து இயேசு மாஸ்டர் அழுதுட்டு, அப்புறம் இயேசு உயிரோடு எழுதுட்டா சொல்லிட்டு எல்லாத்தையும் அடித்து பூசிட்டு அதோட இயேசு திருப்பி பறக்கும் போது வரட்டு போகணும்னா அது பழக்கம் இல்லை. அவரோட நீங்கள் ரோட்டில் போகும்போதே அவரோட பேசிக்கிட்டே போங்க, அவரோட பாடிக்கிட்டே போங்க, அவரை துதிச்சுட்டே போங்க, அவரை நினச்சிக்கிட்டே போங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களோடு இருந்து நன்மை உங்களுக்கு தந்துட்டே இருப்பார். ஆமே, யாரும் உங்களுக்கு நன்மை தர வேண்டியதில்லை. அவரோட பழகும் போது என்ன உங்களுக்கு நன்மை வந்துடும். பாஸ்டர் சாம்சன் அடிக்கடி சொல்லுவார், டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ டெல் ஹூ யூ ஆர் அப்படின்னா, உன் நன்மை யாருன்னு நீ சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய நன்மை இயேசுவாக இருக்கட்டும். ஆமே, அருமையான ஒரு கோரஸ் இருக்கு பாருங்க, என் நண்பர் நீதான், என் நேச நீதான், என் நண்பர் நீதான், என் நேச நீதான், உம்மைதான் நேசிப்பேன், உம்மைதான் நேசிப்பேன்.
சமூகம் என் வாஞ்சையே, என் நண்பர் நீதான், என் நேச நீதான், என் நண்பர் நீதான், என் நேச நீதான், உம்மைத்தான் நேசிப்பேன், உம்மைத்தான் நேசிப்பேன். எப்படி பழக்கத்துக்கு நான் என்னை எப்போ ஆஃபீஸ் விட்டு வெளியே அனுப்பான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். வெளியே அனுப்பின உடனே அவரை பாடி துதித்து, இப்போ உடனே நான் பாடுற பாட எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவர் எந்த ஸ்கேலில் பாடுறாரு, இந்த ஸ்கேல அந்த ஸ்கேல, நமக்கு எந்த ஸ்கேலும் தெரியாது, நம்ம உள்ளத்துலேருந்து வர பாட்டு தான் பாடிட்டு எங்கேயா வெளியூருக்கு இன்ஸ்டியூஷன் அனுப்பிச்சிட்டான்னா போகும்போதே பைபிள், பாட்டு புக்கு, டைரி, கோரஸ் புக்கு, ஃபாதர் பெக்மன்ஸ் பாட்டு புக்கு எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எடுத்து போகணும்ல, இதை மறக்க மாட்டேன். ட்ரெயின்லேயே உட்காந்துட்டு பாடிட்டு போவாங்க. ராகத்தோடு பாடுறானோ அர்த்தத்தோடு பாடுவேன், உணர்ந்து பாடுவேன், நேசத்தோடு பாடுவேன். அப்படிலாம் பாடி ஆண்டவர் தமிழ்நாடு முழுவதும் என்னை கொண்டு போய் கம்ப்யூட்டர்லாம் இன்ஸ்டலேஷன் பண்ணி வச்சாரு. பைபிளை கையமாக தான் போய் கத்தரோடு இருந்தேன். அதனால தான் கர்த்தர் ஒரு நன்மை குறையில்லாமல் அமெரிக்காவில் ஆண்டவர் கொண்டு போயிட்டார். ஆமென். இந்த வாழ்க்கையில் நன்மை இயேசுவோட பழகு, இயேசுவோட பழகு. அந்த பழக்கம் போர் அடிக்காது, அந்த பழக்கம் சண்டை வராது, அந்த பழக்கம் வெறுத்து போகாது, அந்த பழக்கம் இடிக்கும், அந்த பழக்கம் உங்களை கொண்டு செய்யும். ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டாவதாக மூணாவதாக எப்படி நன்மை வரும் உங்களை வாழ்க்கையில் பாருங்க. நீங்கள் வாசிப்பீங்கன்னா மத்தேயு 7:11 புதிய ஏற்பாடில் பக்கம் 10 அதில் வாசிப்பீங்கன்னா வாசிங்க. மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பார் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, வேண்டிக் கொள். உங்கள் நன்மை வேணும்னா ஜெபம் பண்ணும். நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா நன்மை தரும். ஆமென். பாஸ்டே எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இருக்கிற எல்லா ப்ரேயர்காரருக்கும் கால் பண்ணி ப்ரே பண்ணுங்க. இல்லை, யாரும் நான் போய் பாஸ்டர் சாம்சன் கிட்ட இதுக்காக ஜெபம் பண்ண சொன்னதே இல்லைங்க. அவர் மனுஷன் உயிரை கொடுத்து ஒரு மனிதன் இத்தனை பேரையும் அப்படியே ஆண்டவர்களை நடத்தி அவங்களுக்கு செய்தி கொடுத்து விசாரித்து எவ்வளோ பிஸி. எனக்கு வேணா நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறேன். அவர் என்ன சொல்ல போகிறாரு? அவர் சொல்லுவார். அவரை பார்க்கும் போது முக்கியமாக ஏதாவது இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? அவர் நம்மளை பார்க்கணும். இப்போது நம்ம ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஆமென். நீங்கள் ஒவ்வொரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன்பா, அதனால் ஆண்டவர் எனக்கு நன்மையானது கர்த்தர் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது வேண்டல பண்ணும்போது கர்த்தர் தருவார். ஜெபமே பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி தருவார்? மார்க் கொடுக்கிட்டோம் ஜெபம் தரும், வேலை கொடுக்கிட்டோம் ஜெபம் தரும், பொண்ணு கொடுக்கிட்டோம் வீடு தரும், எதுவுமே கொடுக்க மாட்டேன். எல்லாம் அரை குறைவாக இருக்கும். ஆனால் வேண்டு ஜெபம் பண்ணும்போது எல்லாம் புத்திக்கு மேலாக தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். ஆமென். ஜெபம் பண்ணி நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதத்துக்கு எப்பவுமே நன்றி உள்ளவராக இருப்பீங்க. சும்மா வரலடா இது என்ன சொல்லிங்க, ஜெபம் பண்ணி வாங்கினேன், முழங்கால் போட்டு ஜெபிச்சு வாங்கினேன், கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து வாங்கினேன், கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து இந்த காரியங்களுக்காக கர்த்தர்ட்ட ஜெபித்து கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன். நீங்கள் ஜெபிக்கும் போது கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் பலன். ஆண்டவர்கிட்ட அழுக எத்தனையோ முறை நான் கதறி அழுதுருக்கேன். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம் ஆண்டவரே, கர்த்தாவே சொல்லி அழுதுட்டு ஒரு செகண்டை பண்ணுவேன். ஆனால் இதை காட்டிலேயே நான் மோசமாக என்னை இந்த நிலைமை உண்டப்பான்னு அங்கேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீங்கப்பா, அதுலேருந்து என்னை விடுதலை ஆக்குறீங்கப்பா, அதுலேருந்து என்ன ஆசீர்வதிங்கப்பா, அதில் என்ன உயர்த்திங்கப்பா, ஒரு படியாக கொண்டு வந்துட்டீங்கப்பா. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாண்டதை இதையும் நீங்கள் மாற்றிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் பண்ணிட்டு வந்துடும் பாருங்க. கர்த்தர் அதில் ஆசீர்வதிப்பார். ஆமென். போல் வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நன்மை தருவார். ஆமென். இந்த 2024 உங்களுக்கு என்ன ஆண்டுன்னா, நீங்கள் சமாதானமாக குடியிருக்கணுமா, ஜெபம் பண்ணுங்க. நம்ம இல்லைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக கர்த்தர் கேட்டு நன்மை உங்களுக்கு தர பண்ணுவார்.
கடைசியாக ஒரு சொல்கிறேன் பாருங்க. நாலாவதாக 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 750 பழைய ஏற்பாடு வாசிங்க. 750 119 165 வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பாருங்க, நாலாவதாக எப்படி உங்களுக்கு இந்த சமாதானம் கிடைக்கும் அப்படின்னா, அவருடைய வேதத்தை என்ன பண்ணீங்க? நேசிக்கணும். ஒவ்வொரு நாள் வேதத்தை நேசிக்கும் போது உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். வாழ்க்கையில் இடர்லே இருக்கா இந்த வேதத்தை நேசிக்கணும். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ கடந்த ஆண்டு அருமையான அம்மா பைபிள் முடிச்சேன்னாங்க, ஜான்சிராணி முடிச்சேன்னாங்க, அப்புறம் வேற யார் அங்கேருந்து பைபிள் முடிச்சேன்னு கை தூக்கினா, லிதியாக்கா முடிச்சேன்னாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு சொல்கிறேன், உங்களை வேதத்தை நேசிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி சொல்கிறேன் பாருங்க. எல்லாம் எத்தனை பேர் கையில் பைபிள் வச்சுருக்கீங்க? எங்க கை நீங்கள் வச்சுக்கிறீங்க, அது எனக்கு தெரிஞ்சுங்க. ஆக்சுவலாக கையை தூக்கி காட்டுறீங்க. உங்கள் கையை நான் பார்க்க விரும்பலைங்க, பைபிளை காட்டுங்க. கையில் இந்த வேதத்தை நேசிங்க. இந்த பாருங்கள், எனக்கு லேப்டாப் வச்சு ப்ரெஸ்ஸிங்கலாம் ஆசை இருக்குது. அப்படியே வசனத்தை போட்டு உங்களை காட்டுறதுக்கு எல்லாம் ஆசையாக இருக்குது. இந்த வேதத்தை தொட்டு இந்த வேதத்தை திருப்பி இந்த வேதத்தை படிக்கிற சுகத்தை காட்டில் வேற இல்லை. இந்த வேதத்தை நேசிக்கும் போது மிகுந்த சமாதானம். இந்த வேதத்தை வாசிக்கும் போது வாழ்க்கையில் இடரில் கிடையாது. இப்போ நீங்கள் அடுத்த ஆண்டு நீங்கள் பைபிளை படித்து முடிக்கணும் அப்படின்னா 1 மாதத்துக்கு டாஸ்க் தரேன். என்ன தர போகிறேன்? பக்கத்தில் பஸ் என்ன தர போகிறாங்க? டாஸ்க். சொல்லுங்க, டாஸ்க். 1 மாதத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய டாஸ்க்கை கொடுக்குறேன். இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகுந்த சமாதானம். எப்படின்னா, புதிய ஏற்பாடு எடுத்துங்க. புதிய ஏற்பாடில் முதல் அதிகாரம், இன்னைக்கு 1ஆம் தேதி 1வது அதிகாரத்தில் அதில் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. அதுக்கப்புறமா அப்போஸ்தலர் போயிடுங்க. அப்போஸ்தலர் நடிகை 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஓகேங்களா? அந்த அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் மொத்தம் அது 28 அதிகாரம் இருக்குது. ஒரு நாளைக்கு மத்தேயுல 1வது அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், 3 அதிகாரம் படிச்சிடுறீங்களா? அப்போஸ்தலர் 1 அதிகாரம், அப்போ 4 அதிகாரம் படிச்சிருக்கீங்க. 1 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? மத்தேயு முடிச்சிருவீங்க. 28 டிவைடட் பை 30 டிவைடட் பை 10 நாளில் மத்தேயு முடிச்சிருவீங்க. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? 10 நாளில் மத்தேயு சுவிசேஷம் முடிச்சிருவீங்க. 3 அதிகாரம் படிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் படிச்சிங்கன்னா அதுவும் 28 தான். 1 மாதத்தில் மத்தேயு முடிச்சிருவீங்க, அப்போஸ்தலர் முடிச்சிருவீங்க. அடுத்த மாதம் என்ன படிக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா வருஷத்தில் எல்லாரும் எப்படி பண்ணிடுவீங்க? பைபிளை படித்து முடிச்சிருப்பீங்க. பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தெஸ்ஸலோனிக்கர் வேத வசனத்தை அப்படியே 6ஆம் ஆண்டு படிக்கல, அவங்க எப்படியே நற்குணசாலிலாம் பைபிளை படிக்க 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 பைபிளை அந்த வார்த்தை உள்ளே போக நம்முடைய குணம் மாறும். ஐயோ ஆண்டவரே, இந்த வாசனை என்னை இப்படி திட்டுத, பாஸ்ட் திட்டே வேணாம், இதே போதும் ஆண்டவரே அப்படின்னு இதுவே நம்மளை சரிப்படுத்துகிறோம். இந்த வயத்தை நேசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எதுவுமே சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். பாருங்க, அதான் சொன்னேன், அடுத்த வருஷம் நம்ம ஒன்று பண்ணலாம். வாக்கத்தை செய்தியை முன்னாடி வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? எல்லாம் நம்ம இஷ்டம் தானே. எப்போ கேட்டால் என்ன? அப்போ மாத்திரம் 2 மணி நேரம் கொடுத்துருவீங்க. அது 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களோட சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இல்லை கொஞ்சம் கரெக்டாக 12 மணி முடிஞ்ச உடனே பாஸ்டர் நான் 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு வரேன் அப்படி அது முள்ளு போதோ இல்லையா, தலை போயிட்டு வந்துட்டு இருக்குது. இப்படி போகுது நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறது? இப்போதான் சொல்லுங்க பக்கத்தில், இப்போதான் ஃபஸ்ட்டு குறிப்பை முடிச்சிருக்காரு. இன்னும் எத்தனை குறிப்பு இருக்கு? 2 குறிப்பு இருக்கு. அல்லேலூயா. தூங்குறல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ எல்லாம் விழிப்பா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2024 வேதத்தை நேசிக்கிற இந்த மாதமே நீங்க சொல்ல போறீங்க, மத்தேயு சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலரையும் முடிச்சிட்டேன். 4 அதிகாரம் தான் நீங்க வாசிங்க. 28 அதிகாரம் தான் சொல்லக்கூடாது. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படி இப்படி நீங்க மிஸ் பண்ண விட நோட் பண்ணிட்டு
அந்த 2 நாள், இந்த மாதம் 31 கேலண்டரில் 3 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த 3 நாள் என்ன பண்ணுங்க, விட்டதெல்லாம் சேர்த்து முடிச்சிடுங்க. ஆனால் அடுத்த மாதம் மாட்டிப்பீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்களா? 28 நல்ல காலம் லீப் ஏரியாவில் தான் நினைக்கிறேன். லீப்பா 29 பார்த்தெல்லாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஜஸ்ட் இயரை லீப் இயரை மாட்டிக்கிட்டீங்க. பரவாயில்ல, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. கிரேஸ் டைம் கொடுக்குறது ஆண்டவர். அப்போது இந்த வருஷம் இந்த பிப்ரவரி மாதம் 29, பட் ஜனவரி 31 3 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி இப்படின்னு விடாதீங்க. ஒரு டாஸ்க்காக எடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறோம்ப்பா, உடைய வேதத்தை நேசிக்கிறோம்ப்பா, வாசிக்கிறோம்ப்பா. வாசித்து பாருங்க, கர்த்தர் சமாதானம் தாங்குவார். ஆமென். மிகுந்த சமாதானமாக இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் சமாதானம் ஏமாந்து சமாதானமே இல்லை. சமாதானமாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம். இதை சொல்ல பாருங்க, இப்போதாங்க மெதுகுது அப்படிமா. அது எங்கன்னா போயிட்டு வந்தால் தான் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் மெதுக்கும். எங்கேயோ இருக்கிற, எங்கே இருக்கிறேன், யோ வீட்டில் இடிப்பாங்க, எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கிறேன். அது இல்லைங்க. இதை நேசித்தா எப்பவுமே சமாதானம் வரலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக நான் சொன்ன குறிப்பு பாருங்க, என்ன சொல்றேன், மை பீப்புள் வில் பி லிவிங் இன் ஹவுசஸ் வேர் தேர் இஸ் நோ ஃபியர். நம்ம குடியிருக்கிற வீட்டில் எப்படி இருக்குன்னா பயமில்லாமல் குடியிருக்கோம். 2வது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் ஏசாயா 32:18, மை பீப்புள் வில் பி லிவிங் இன் ஹவுசஸ் வேர் தேர் இஸ் நோ ஃபியர். சொல்லுங்க, 2024 நீங்கள் இருக்கிற வீட்டில் நீங்கள் பயமில்லாத இருப்பீங்க. ஹலோ, இருக்கீங்களா? பயமில்லாத இருப்பீங்க. ஏன் பயமில்லாத இருப்பீங்க? நம்முடைய ஆண்டவர் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்ம தம்முடைய மரணத்தினால ஜெயித்தார். நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகவே பயப்படவில்லை. நம்ம ஆண்டவர் படத்திலையோ சரியிலே இல்லை. இயேசு எங்க இருக்காரு? உயிரோடு இருக்கிறார். அதனால இந்த ஆண்டு பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. நீங்க எடுத்துக்கலாம், ஒரு வசனத்தை காட்டுற பாருங்க, அதில் சொல்லப்பட்டு பாருங்க, சீஷர்கள் எல்லாரும் பயந்து இருந்தாங்களாம். நீங்க வாசிப்பீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 வசனம் பார்த்தீங்கன்னா 158வது புதிய ஏற்பாட்டில் 158ஆம் பக்கம் வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்கள் பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, அங்க யூதருக்கு பயந்ததினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாரத்தின் முதல் நாளில் அன்றைய தினமே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் அப்ப கூடியிருந்த வீட்டில் எல்லாத்தையும் பூட்டிட்டானுங்க. வெளியே போக முடியாது. யூதருக்கு பயந்து இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு உள்ள பிரவேசித்த உடனே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி, பயப்படாதீங்கப்பா, எல்லாம் வெளியே வாங்க. ஏன் வெளியே வாங்க? நான் உயிரோடு இருக்கிறேன். நீ ஏன் பயந்து போய் கிடக்குற? உயிரோடு இருக்கிறேன், அதனால நீ வெளியே வா சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு தன்னை பயந்து போயிருந்த ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்கள் லூக்கா 22:50 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அவளை கைகளை நீட்டி அவளை வெளியே கொண்டு வந்து அவங்க சந்தைகளெல்லாம் தீர்த்து, இந்த கையை விட்டு பாருங்க, நான் தான்ப்பா, பயப்படாதீங்கப்பா, உயிரோடு எழுந்துட்டேன்ப்பா, நம்புங்கப்பா, அவிசுவாசம் இருக்காதீங்கப்பா சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 24:50 பக்கம் 223. பின்பு அவர் பெத்னியா வரைக்கும் அவளை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். ஆமென். இப்படி ஆண்டவர் நல்லவர். பாருங்க, நீங்கள் இருக்கிற வீட்டில் பயமில்லாத இந்த ஆண்டு முழுவதும் இருப்பீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் வீட்டை எந்த பயத்துக்கும் பயப்படாதீங்க, எந்த வியாதிக்கும் பயப்படாதீங்க, எந்த மந்திரம் பில்லி சொல்லி எதுக்குமே பயப்படாதீங்க. ஆனால் ஞானமாக இருங்க. யார் எது கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க, நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. அதனால அந்த மாதிரிலாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுபோல் ஆண்டவர் எந்த வீட்டுக்கு போனாலும் ஜபம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் போனவொடனே அது பின்னாடும் எல்லாம் ஓடி போயிடும். நான் வாடகை வீட்டில் போகும்போதெல்லாம் சொல்வேன், இந்த வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆளே வரல, என்ன விஷயம் சொல்லுவாங்க. போயிட்டாங்க, அதனால் பயப்படுறாங்க. யாருக்கும் சொல்லாதீங்க, முதல்ல எங்கள் அம்மாவுக்கு சொல்லாதீங்க,
அப்படி சொல்லிட்டு வீட்டை அட்வான்ஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மா ஜாப் இங்கே ஏதோ தொங்கிடுது நான் பார்த்தேன். ஐயோ, ஏன்னா அவங்க 40 நாள் 6 முறை உபவாசத்தை ஊழியம் பண்ணி அவங்களுக்கு கண்ணை முன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவன் என்ன பண்ணான், சூசைட் பண்ண வீட்டில் கூட வச்சுட்டான். நான் சொல்லம்மா, நம்ம வந்துட்டு எல்லாம் ஓடிச்சுமா, நம்ம கூட யார் இருக்கிறா, ஏசு இருக்கிறா. அல்லேலூயா. நல்ல பெரிய வீடாக இருக்கும், 1000 ரூபாய்க்கு வீடு கிடைக்கும். அந்த மாதிரி காற்று இல்லாத வீடு, லைட் இல்லாத வீடெல்லாம் நான் நானாக போடுறதில்லை, கர்த்தர் கொண்டு போய் தள்ளுறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவர், நான் சொல்கிறேன், எங்கள் மாமா வரல இன்னைக்கு, அவர் வந்தார்னா அவருக்கு தெரியும். நாங்கள் போய் வீடை பார்க்குறோம், உள்ள செம்ம கான்ட்ராக்ட் போட்ட வீடு, அழகாக ரூமு, கிச்சனு, செட்டில் ஆயில். நாங்கள் போனோம், பார்த்துட்டு மாமா பார்த்தேன், நடாண்டாரு. அம்மா அம்மா வீட்டு அப்படியே ஒரு குஷியாக வந்துச்சு. அப்புறம் அவன் ஹவுஸ் ஓனர் சும்மா இல்லாமல் அப்படி நடந்து வந்து பக்கத்துலேயே ஒரு ஓடு வீடு இருந்தது. இதுவும் காலி தான் சார் அப்படின்ட்டு. இதுவும் காலி தான் சார். சரி, சும்மா உள்ளே போய் வரலாம், உள்ள குடியேறதுக்கு இல்லை, சும்மா உள்ளே போய் ஏறலாம் சொல்லி உள்ளே போய் திறந்து பார்த்தா ஒரே ஒரு ரூம் தான். ஐயோ அப்படின்னு நில்லு கத்து சொன்னதை நில்லுன்றாரு. அப்பயே கபினா என்ன நிற்க சொல்கிறாரு, ஜபம் பண்ணுன்னாரு. ஜபம் பண்ண, இந்த வீடு தான் எடுன்றாரு. கத்த தேவ சமூகத்தில் சொல்கிறாங்க, எனக்கு ஆவியானுடைய கிருபையினால் என்னை நடத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இப்பவும் நடிப்பேன், ஒவ்வொரு நாளும் என் கூட இருந்து நடத்துகிறாருங்க. பாருங்க, அவர் சொன்ன உடனே நான் எப்படி சொல்கிறது எங்கள் மாமா கிட்ட, நான் எப்படி சொல்கிறது இது ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு எங்கள் மாமாட்ட காதுக்கு, மாமா ஆண்டவர் இந்த வீடு அவர் சொல்கிறேன். டேய் என்னடா சொல்கிறேன், எனக்கு தெரியாது மாமா, இந்த வீடு தான் சொல்கிறேன். சரி சொல்லிட்டு அவருக்கு என் மேலே விசுவாசம் இருக்குது, அவருக்கு தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிறது, என் வாழ்க்கையை பார்த்தாரு எங்கள் மாமா, அவருக்கு தெரியும். அவர் சொல்லிட்டேன், சார் இந்த வீடு எடுத்துக்கோ சார். சார் 500 ரூபாய் சார், இது 700 ரூபாய் சார், 200 ரூபாய் தான் சார், பில்டிங் சார், கட்டடம் சார், ஓடு சார், வெயில் சார், மழை சார், ஒழுவு சார், என்ன சார் சார். எங்கள் மாமா என்ன பேசுனே தெரியல, என் மூஞ்சி பக்கம் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. கத்த சொல்ற பாருங்க, அந்த 500 ரூபாய் வீடுக்கு ஒரே ஒரு ஏகதிபுரத்தை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் ஓடு வீட்டில் இருந்தோம். 1 மாதம் தாங்க ஆண்டவர் வச்சாங்க. அப்போது எல்லா வீடு, நான் இந்த வீடு ஷிஃப்ட்லாம் செய்ய மாட்டேன், என் தம்பிங்க எல்லாம் அங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு சன்னியில் வந்து வண்டி நிறுத்திட்டு வீட்டு வாசல் நிற்கிறேன், இருட்டாக இருக்கு. ஆண்டவரே ஒளி, நீங்கள் ஒளிக்குள்ளே வெளிச்சு நான் இது முதல்ல கால் வச்சு வீட்டுக்குள்ளே குடியேற போகிறேன், தான் இது ஆண்டவரே இருட்டாக இருக்கேன் அப்படிங்கிற. உடனே லைட் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லி நேரம் உள்ளே போயிடுங்க. எல்லாரும் பார்த்து எல்லாம் என் மூஞ்சியை பார்க்குறாங்க. எத்தனை பேர்? 6 பேர் உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி எல்லாம் பார்க்குறாங்க. 1 மாதம் தாங்க வைத்தார் ஆண்டவர். பக்கத்துலேயே, பக்கத்து வீட்லேயே தோட்டத்தோட இடத்தோட, நல்ல இந்த முன்னாடி இருக்க ஸ்பேஸ் மாதிரி இடத்தோட 2 ரூம் தந்து முதல்ல எனக்கு தனியாக ஜெபிக்கிறதுக்கு ஒரு அறையே எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. இவர்கிட்ட சொன்ன காலி பண்ணுறான்னு. சரி சார் காலி பண்ணுங்க சார், கஷ்டம் தான் சார், நீங்கள் 7 பேர், பரவாயில்ல சார், பக்கத்தில் நான் ஓகே சார் அப்படின்னாரு. இதே அங்கே போயிருந்தேன்னா சொல்லியிருப்பான், இப்போ தான் வந்தீங்க 1 மாதத்தில் காலி பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுக்குன்னு சொல்லுவோம். ஆனால் போகிறோன்னே போங்க சார், கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்கறதுக்கு, இந்த ஓட்டு வீட்டில் 1 மாதம் இருந்தீங்களே சார், போங்க. அவனே என்ன பண்ணான், அட்வான்ஸை சொல்ல மாட்டீங்களே கொடுத்து அமிச்சாங்க. அதுதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமே, கர்த்தர் அப்படிதான். அவங்க பாருங்க, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அது சொல்ல ஏசு உயிரோடு, பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால் பயமே இல்லை, பயப்படாமல் நீங்கள் அப்படியே போகும்போது கர்த்தர் ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் இப்படி சொல்லுவார், இஸ்ரவேலே என் ஜனமே என்றார் என்ன வேணாம், ஏதோ பயம் வேண்டாம் என்று சொல்லு. அவளை ஒரு கோல் சொல்லு, வாழை பார்க்காதீங்க. இன்னைக்கு எத்தனை மணி தான் உங்க வீட்டுக்கு பஸ்? எத்தனை மணிங்க ஃபர்ஸ்ட் பஸ்? 6 மணிக்கா? 6:30? நானே மேல் பண்ணுது என்னங்க வண்டி என்ன பண்ணுறது கேட்குறீங்களா? இங்கே இருக்கட்டாங்க, ஒன்றாவது. அந்த ஒரு கோரஸ் பாடுவோமா? இஸ்ரவேலே ஜனம் என்ற ஒரே ஒரு கோரஸ் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாடுவோம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா
தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். இந்த 2023ல ஒருவேளை நீங்க பயந்து போய் அடைஞ்சு இழந்திருக்கலாம். வெளியே வர முடியாம சூழ்நிலை, தலை காட்ட முடியாத சூழ்நிலை. ஐயோ அவனை பார்த்தா இதுக்கு இவ்வளவு பல் சொன்ன. இந்த 2024ல இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமே. இது உங்களுக்கு தெரியாம தான் பயந்து போயிருந்தீங்க. நீங்க மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வர வைக்கும். பயப்படாதீங்க. ஆண்டவரே 365 நாள் சொல்லியிருக்காரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாது. எங்க போனாலும் பயப்படாதீங்க. என்ன டாஸ்க் கொடுத்தா பயப்படாதீங்க, என்ன வேலை கொடுத்தா பயப்படாது, எதுவுமே பயப்படாதீங்க. கர்த்தர் உயிரோடு இருக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமே. உயிர் தந்த இயேசு என் கூட இருக்கிறார். வெளியே கொண்டு வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை சமாதானமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை வைக்கிறார். கடைசியாக பாயிண்ட் சொல்ல, மூணாவதாக பாருங்க. நான் சொன்னேன் முதல்ல, மை பீப்புள் will be living in peace. சொன்ன ரெண்டாவதாக, my people will be living in houses where there is no fear. சொன்ன மூணாவதாக, my people will be living in quiet resting place. என்னுடைய ஜனம் அமைதியாக குடியிருக்கும், அமைதியாக இளைப்பாரி குடியிருக்கும். my people will be living in quiet resting என்று சொல்லப்படுது. பாருங்க, அப்போ அமைதியா ஒரு குடும்பம் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? அதை எங்க கேட்குறீங்க? சொல்றீங்க பாருங்க. சண்டைக்காரியோட இருக்க முடியுமா? குடும்பம் அமைதியா இருக்க வேணும்னா முதல்ல உங்க கையில இருக்கு. மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, blessed those who are peacemaker, blessed. சமாதானம் பொண்ணாலே ஐயோ கலகம் பண்ற வண்டா பாரியா அப்படி சொல்லக்கூடாது. சமாதானம் பண்ணுவோம். சமாதானம் பண்ணுறது வீட்டில் என்ன ஆனாலும் சமாதானம் சமாதானம் சண்டை போட்டுக்காதீங்க. சமாதானம் 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 சமாதானத்துக்கு வந்துடலான்னு சமாதானமாக போயிடுங்க. வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க? சமாதானமாக இருக்கும். சமாதானம் யார் கையில் இருக்கு? உங்க கையில் இருக்கு, என் கையில் இருக்கு. அங்க கத்தினா இங்க கத்தி, அங்க கரண்டினா இங்க டம்ளர், இல்ல அங்க தட்டுனா இங்க கடாய். சுந்தரையா விசிட்டிங் போனா கது மூடி இருக்கு. கது மூடிட்டு உள்ள ஒரே டிவி டிங் டாங் சத்தங்க. பாஸ்ட் பயந்துட்டாரு. ஏன்னா பயங்கரமான நல்ல விசுவாசி அவங்க. என்னடா டிவி தான் போட்டு உள்ள ஏதோ படங்கடம் பாக்குறாங்களா, கதவு மூடிட்டு சொல்லிட்டு பாஸ்ட் நல்ல போடு நான் புடிங்க பிடி. இது பட மாதிரி தெரியல, நம்மால் குரல் மாதிரி தெரியுது. இது அலுவலியா போட்ட குரல் தானே, இது ஸ்தோத்திரம் போட்ட குரல் தானே. இதுன்னா இந்தா வச்சுக்கோ, உனக்கு தான் தெரியுமா, இந்தா எனக்கு தெரியும், வாங்கிக்கோ வச்சுக்கோ வாங்கிக்கோ வச்சுக்கோ. பார்த்தாராம். பார்த்துட்டு இதுக்கு மேல போனா வேற இடம் போகுது. டங்கு டங்கு கவிதைட்டாரு. அவன் ஆத்திரத்துல கண்ணி கிழிமா வந்து கவிதை பார்த்தான். பாஸ்ட் நிக்கிற வேஸ்ட் ஜீப்பா. நயா ஓய் நயா என்ன பேசுறது தெரியல. அது மாதிரி ஒரு நாள் வந்து தட்டுறேன் பாருங்க உங்க வீட. இல்ல அமைதியா இருங்க. ஏன்னா சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். கர்த்தருடைய பிள்ளைகள் யாருன்னா சமாதானம் பண்ணுவாங்க. பாருங்க, ரெண்டாவது நம்முடைய வீடு எப்படி அமைதியா இருக்கும்னா, சமாதானமா போயிட்டோம்னா, சமாதானமா இருந்துட்டோம்னா எப்படி இருக்கும் சொல்ல மாட்டீங்களே. அப்போதாங்க சமாதத்தை கெடுக்கிறதுக்கே வரும், சமாதத்தை நோண்டத்துக்கே வரும். அதே இயேசுவின் ரத்தஞ்சியம், இயேசுவின் ரத்தஞ்சியம்.
எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பாஸ்டர் வீட்டில் எப்பவுமே ஏசுதான் சொல்லுகிறேன். என் வீட்டில் பசங்களுக்கு இல்லைங்க, நான் எப்பவுமே ரொம்ப ஹாய் பாய். அதுவும் அமெரிக்கா வேறு அமிச்சிட்டாரா, வெள்ளைக்காரன் வேற பார்த்துட்டுனா அவன் சாதாரணமாகவே எப்படி இருப்பான், டோன்ட் கேராக இருப்பான். அவனோட ஒரு 5 வருஷம் பழகிட்டேன்னா நானும் அது மாதிரி ஆகிட்டேன், டோன்ட் கேர். அதனால் ஏதோ பொறுத்துமே நாங்கள் இதுக்கு 2 பேரும் சண்டை போட்டது கிடையாது, முடிய பிடிச்சிட்டு அடிச்சது கிடையாது. நான் உனக்கு தான் குத்த தெரியுமா இருந்தா வைக்கோ அதெல்லாம் இல்லைங்க. நான் இது வரைக்கும் அடிச்சது கூட 24 இயர்ஸ் ஆகுது. இந்த வருஷம் வந்தால் 25. நான் இது கை நீட்டி அடிச்சதே கிடையாது. இல்லை சமாதானம் நமக்கு இருந்தது, குடும்பத்தை சமாதானம். அதோட சமாதானமாக குடும்பத்தை மாத்திரம் இல்லை, போகிற இடத்துல வேதம் சொல்ல பாருங்க, மத்தேயு 10:12-13 நீங்கள் வாசிச்சா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. இந்த 20-24 நீங்கள் எப்படி இருக்கணும்னா சமாதானத்தை கூறுகிறவளா இருக்க வேண்டும் எங்கே போனாலும். ஆமாம், வாசிங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. கண்டிப்பா வீடு பத்திரமா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. சிஸ்டர் படிக்கிறத பார்த்தா வீடு என்னாச்சு தெரியலையே, பத்திரமா இருக்கா இல்லையா? ஜெலிஃபர் டோன்ட் வரி, பத்திரமா தான் இருக்குங்க. அதனால பாத்திரமான இருந்தா அதுக்கு என்ன பண்ணுங்க, சமாதானம். சமாதானம் சொல்லும் போது உண்மையா அது பாத்திரம் இருந்தா அது தங்கும். இல்லைன்னா நீங்க சொன்ன சமாதானம் ஏற்கனவே சமாதானத்தோட போறீங்க, சொன்ன திரும்பி வந்துட்டான், அப்போ பிளஸ் ஆகுது, பெருகுது பாருங்க, பிளஸ் ஆகுது. சமாதானம் பண்றவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, சொல்ற வாழ்க்கையில சமாதானம் கூட்டிகிட்டே போக தவிர ஒருபோதும் குறையா. சமாதானம் என்ன சமாதானம் என்னங்க? சமாதானம் என்ன? ஏசாயா 52:7 பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு எல்லாரும் செய்ய வேண்டும் சமாதானம். 859 பக்கத்தை வாசிச்சீங்கன்னா வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்க. 52:7 பக்கம் 857. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலை மேல் எவ்வளவு அழகா. சமாதானத்தை சுவிசேஷமா இன்னைக்கு பிரசங்கிக்கணும். சும்மா வாரம் வந்து ஆமா எனக்கு கத்தர் தேர்த்துக்கு நேரம் இல்லைங்க அப்படி சொல்லாதீங்க. கத்தருக்கென்று நாங்கள் வேலை செய்கிற காலத்தில், ரட்சிப்பட்ட காலத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமைனா கத்தர் கொடுத்துருவோம். சர்ச்சை முடிச்சு நடந்தே போய் ஹோட்டல் சரணா பவன்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பஸ் ஏறி செம்மைய நகர் போயிட்டு ஊழியம் செய்வோம். விசுவாசிக்கான உடம்பு சொல்ல மந்திரம் கட்டி பேய் பிடிச்சிக்கிச்சுன்னா அட்ரஸ் கொடுப்பாங்க. நானும் சார்லஸ் சந்திரபோஸும் போய் ஃபாஸ்டிங் இருந்து அவர் 3 நேரம் ஊழியர் ஜெபம் பண்ணுவோம். இப்படி சண்டே ஃபுல்லாக ஊழியம் தான் பண்ணுவோம். சபையில் சேர் போடுவோம், ஈவினிங்கில் ஏன்னா அவுட்ரீச் போவோம். சண்டேன்றதே கத்தருக்கு சுவிசேஷம். இந்த ஆண்டு 2024 எல்லாரும் என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை சொல்லணும். எப்படிங்க சொல்றது? என் கூட வேலை செய்ய எப்படி சொல்றது? நீ சொல்லவே வேணும், உன் வாழ்க்கையை பார்த்தாலே அவனே வந்து கேட்பான். அப்போ சொல்லு, இது காரணம் இயேசு தான்ப்பா, நான் என்னை பார்க்குறல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஈஸியாக சொல்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீ ஏன் இந்த வருஷம் எத்தனை பேர் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணி சொல்லுங்கள். நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். எத்தனை பேர் ஆத்மாவை நம்ம மேலே சுவிசேஷம் சொல்லு, நம்ம மேலே விழுந்த கடமை. நமக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லணும்னா ரசிக்கப்பட்டிருக்கோம்மா. இந்த 2024 சுவிசேஷத்தை சொல்லுங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூலில் சொல்கிறீங்களோ இல்லையா, வாழ்ந்து காட்டுங்க. நீங்களே சுவிசேஷம் நடமாடுற சுவிசேஷம். போங்க, இடம் தெரியாத இடத்துக்கு போங்க, அங்கே போய் டாக்ஸ் கொடுங்க, அங்கே போய் ரோட்டில் இருந்து பாட்டு பாடுங்க, அங்கே போய் பிரசங்கம் பண்ணுங்க, இயேசு பற்றி சொல்லிடுங்க, அப்புறம் வந்துடுங்க. நீங்கள் யாருன்னு தெரியாது, அந்த மாஸ்டர் மாட்டிப்பாரு, பயப்படாதீங்க. அதுக்காக கல் மண் ஒருத்தர் எடுத்தாருன்னா, எங்கள் டீமில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நின்னாரு, நாங்கள் யாருமே ஓடி போயிடுவோம். ஏன்னா யார் அடி வாங்குறது? அவர் கிடு 5 ரூபா தாயத்து கத்துவார், அப்படியே மைக்கில் கத்துவார். அங்கேருந்து என் ஃப்ரெண்டு போப்பான், நான் அப்படியே அப்ஸ்காண்டட் ஆகிடு எகிரிடுவோம், அந்த இடத்துல இருக்க மாட்டோம். என்னப்பா எல்லாம் தனியாக விடு. ஆமாம், நீ பேச யார் அடி வாங்குறது? நீ தான் அடி வாங்க. அப்படி இல்லை,
இயேசுவின் அன்பு சொல்லுங்க. ஆமே. பாவியா இருந்தேன், என்னை தேடி வந்தார். வாழ தெரியாம இருந்தேன், இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்தார். பாவத்தில் அடிமையா இருந்தேன், விடுதலை ஆக்கி அந்த உண்மையான சமாதான சந்தோஷத்தை தந்தார். என்னை ஆசீர்வதித்தார். கரண்ட் இல்லாத வீட்டில் ஹவுசிங் போர்டில் இருந்தேன், ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்கார். அதுதான் சாட்சி. அந்த ரோட்டில் என்ன சொல்லும் போது அப்படியே கேட்குற மனது, இயேசு செய்தாரா? ஆமாங்க, இயேசு செய்தாருங்க சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்லுங்க, கர்த்தர் ஆசைப்படுறாமே. இல்லையா, நல்லா சமைங்க. நான் அமெரிக்காவில் தான் பண்ணேன். நல்லா டிஷ்ஷை வச்சுட்டு ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போடுவேன். அவங்க உட்கார நேரத்தில் சாப்பாடு நேரத்தில் ஆரம்பிப்பேன். யூனோ ஹவு ஐ கேம் டு யூஎஸ். நான் எப்படி யூஎஸ்க்கு வந்து தெரியுமா? என் சாட்சி சொல்லுவேன். அவன் சாப்பிட்றான், எப்படி இருந்தது? வெரி நைஸ், வெரி நைஸ்னு. சாப்பாடு இல்லையா, நான் சொல்கிறேன், ஓ யுவர் லைஃப் வெரி நைஸ், வெரி நைஸ். சுவிசேஷத்தை சொல்லிவிடுவேங்க. ஆமே. அதனால் சந்தர்ப்பம் நீங்கள் அப்படி செய்யுங்க. எப்படியா இந்த ஆண்டு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை கிருபைத்து. ஆமே. ஒவ்வொரு சுவிசேஷத்தை அறிவிங்க, ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, கர்த்தர் உதவி செய்யப்படுங்க. அப்போஸ்தலர் 16:15 வாசிங்க. பவுல் பிரசங்கம் பண்ணுவார். தேவன் லிதியானுடைய இருதயத்தை திறந்தாராம் பவுல் பேசுறதை கேட்க முடியும். நீங்க மாத்திரம் ஆண்டவருக்காக பேசி பாருங்க, சொல்லி பாருங்க. பாருங்க, வாசிங்க. அவளும் அவள் வீட்டார் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு 186. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற 14 வாசிங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கர்த்தர் அவளுடைய இருதயத்தை தள்ளினார். அவருடைய விளைவு என்னன்னா, அவளும் அவளை வீட்டாரும் கர்த்தரிடத்துல விசுவாசமுள்ள ஆகி ஞானஸ்நானம் எடுத்தாரலாமே. நீங்க போயிட்டு வந்த ஊழியத்தில் சொல்லணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் ஞானஸ்தானத்தை எடுத்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையா மாறினாங்க, கர்த்தர் உதவி செய்தாருங்க பேசும்போது அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்ற ஊழியத்தை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை பாருங்க. அந்த லிதியாவுடைய வீட்டில் அவ பவுலை சொல்றா, என் வீட்டில் தங்குன்றான். ஊழியக்காரர் போனா அந்த வீடு ஜெப வீடா மாறிச்சு. வேதனை சொல்றாங்க, முதல் இந்த வீடு சபையாக, லிதியாவுடைய வீட்டில் சபையாக மாறிச்சு என்று சொல்லப்படுது. பாருங்க, அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஜெப கூட்டத்தை வைத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு யார் எத்தனை பாஸ்டர் இங்கே உட்காந்துருக்கீங்க தெரியல, எத்தனை பாஸ்டர் எத்தனை ஊழியக்காரருக்கு தெரியாது. சாம்சன் நினச்சி பார்த்துருப்பாரா இவன் ஊழியக்காரன் ஆமாட்டு? அதுபோல் எனக்கு தெரியாது யார் வச்சு, இல்லை உங்கள் பிள்ளைங்களை வச்சு கர்த்தர்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தந்து உங்களை யாரும் ஆசைப்பார். உங்களுக்கு ஒரு திருப்தி வரும்ப்பா, கர்த்தருக்கு ஊழியம் செய்ததா இன்னைக்கு அப்படி வீட்டில் வரும்போது சமாதானமாய் படிப்பீங்க. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, நீங்கள் சங்கீதம் 22 பற்றி சொல்ல பாருங்க, என்னுடைய சகோதரர்களுக்கு நான் அவள் நாமத்தை அறிவித்தேன் என்று தாவீது சொல்வார். சங்கீதம் 22 ரொம்ப ஈஸி டு ரிமெம்பர். 683 பக்கம். கர்த்தருடைய நாமத்தை சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவிலே வாசிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். சபை நடுவிலே ஆண்டவரே, என்னால் முடிஞ்ச எல்லா சகோதரருக்கும் சொல்லிட்டேன்ப்பா ஆண்டவரே கர்த்தாவே. சிலர் இருக்கிறாங்க பாருங்க, சகோதரர் போய் சொல்ல மாட்டாங்க. சகோதரர்கள் எங்கே போய் சொல்லுவாங்களாம்? சொல்ல மாட்டீங்களே, சகோதரிக்கு போய் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சகோதரர் போய் சொல்லுங்க, சகோதரி போய் சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ணீங்க, சமாதானமாக உங்கள் வீட்டை கூட்டு வந்து வச்சு பாரு. மாறி போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரும்போது சமாதானம் இருக்காது. என்னதான் இருக்கும்? இது பாம்பு. பயப்படாதீங்க, இங்கே எதுவுமே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடைசியாக அப்போஸ்தலர் 9:31 சபை சமாதானம் பெற்றது. ஆமே. வாசித்து முடிப்போமா? அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். கர்த்தர் நீங்க செய்கிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் அனுதின ரட்சித்து சபையில சேர்த்து சபையை துன்பப்படுத்தவனையே கர்த்தர் மாற்றி கர்த்தருடைய சபை 2024 சமாதானம் பெற்றிருக்கும் சொல்றாங்க. 2024 சபையெல்லாம் காலிங்க, எல்லாம் வச்சுங்க. பெரிய சபைக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, சின்ன சின்ன சபையெல்லாம் முதல்ல காலி பண்ணுவாங்கப்பா. என் இயேசுவை காலி பண்ண முடியாது. ஆமே.
பாதாளம் சபையின் வாசல் பாதாளம் இல்லை மேற்கொள்வதில்லை. கிறிஸ்து எவன் மேலே நசுங்காது. இந்த கல்லு மேல் மோந்து வருவாங்க. இந்த சபைக்கு தலையே இயேசு தான். சபைக்கு தலையாக இருக்குது இயேசு தான். அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க, தைரியமாக ஊழியம் பண்ணுங்க. இந்த 2024 ஆண்டவருக்காக என்னால் முடிஞ்ச மாத்திரம் ஊழியம் பண்ணேன், சுவிசேஷம் பண்ணி சமாதானமாக என் வீட்டில் வந்து இருக்கிறேன்ப்பா. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்லணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? 2024 எப்படி இருக்கும் சொல்லுங்க? சமாதானமாய் வாழ்வீங்க. எப்படி சமாதானமாய் வாழ்வீங்க? அவருடைய ஜனமாக இருக்கிறபடினால கர்த்தர் உங்களை சமாதானமாய் வாழ பண்ணுவார். அவருடைய ஜனமாக இருக்கிறபடினால கர்த்தர் உங்களை பயமில்லாமல் வாழ பண்ணுவார். வீட்டில் அவருடைய ஜனமாக இருக்கிறபடினால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சமாதானமாக வீட்டை இளைப்பாருவீங்க. கர்த்தர் உங்களோட உங்களை ஆசீர்வதிப்பாராக. போதும் ஆவியான போதும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இயேசுவின் ரத்தம் அவன் நம்ம திருவதுக்காக நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த வழியில் கூட ஆனவதாமே நம்மளை தகுதிப்படுத்துவாராக, ஆயத்தப்படுத்துவாராக. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணுவதற்கு மூழ்கி ஞானசாந்தம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பெந்தோகோஸ்து சபையிலே மூழ்கி ஞானசாந்தம் எடுத்திருக்க வேண்டும். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணதற்கு நம்ம தகுதியாக நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அபாத்திரமாய் நம்ம பானம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சமயம் நம்மை தான் நிதானித்து அவன் தானே தன்னைத்தானே சோதித்த பின்பு பானம் பண்ண கணவன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2024 ஆண்டவருடைய ஆசீர்வாதமான ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு சொல்லி தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய ரத்தத்தையும் நம்ம கொடுத்து ஆண்டவர் தாமே அவரோடு கொள்ள என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். எனக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தப்பட்டார். அவருடைய சரீரம் என்னுடைய சரீரத்தோடு இணையட்டும். இந்த மாதத்தில் இப்போ இதை எடுக்கும் போது என் சரீரத்தில் ஒரு சுகம் கிடைக்கட்டும், பலன் கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும், பசுத்தம் கிடைக்கட்டும், என் ரத்தத்தோடு அவர் ரத்தம் இணையட்டும் அப்படின்னு ஜபிக்கும் போது கர்த்தர் அப்படியே செய்வார். ஆகிய சகோதரிகள், நான் போகிற இடத்துல எனக்கு அப்படியே வழி விடுங்க. கர்த்தர் தாமே நம்ம கூட இருந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜாம் ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அதைத்தான் என்னை கழுவுங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே என்று கேளுங்க. கர்த்தர் செய்வார், அப்படியே கிருபை செய்வார். ஆண்டவர் தாமே ஒரு 5-10 நிமிஷம் கர்த்தர் சமூகத்திலே பயபக்தியாக நம்ம திருவிந்து எடுப்போம். கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரும் அங்கும் இங்கும் எழுந்து போகக்கூடாது. நியமிக்கப்பட்ட சகோதரி எஸ்தர் கருணாகரன் அவர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேறு யாரும் அசையக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். ஓ மக்கு ஸ்தோத்திரம். யாவே நான் வெண்மையாவே நீர் கழுவும் முழுதும் வெண்மையாவே வெண்மையாவே
அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஆசீர்வதித்து, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கு என்று சொன்னார். கர்த்ததாமே இதோட சரீரமாக மாற்றி தருவார்கள். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாக இயேசு நாமத்திலே கர்த்தாவுடைய சமூகத்தில் வருகிறோம். இது உங்கள் சரீரமாக மாற்றும் ஆண்டவரே, இதை சரீரமாக மாற்றி, இது ரத்தமாக மாற்றி ஆண்டவரே, கர்த்தாவே இயேசுவே ஆண்டவரே, உண்மை நினைவு கூறுகிறோம் அப்பா. உடைய பாடுகளை ஆண்டவரே, உடைய மரணத்தை, உடைய உயிர்த்தெழுதலை, உடைய வருகையை கர்த்தர் அப்படியாக கர்த்தர் எங்களை ஒவ்வொருக்கும் கிருபை செய்யுங்க. இன்னும் உண்மை கெட்டி சேர இந்த 2024 ஆண்டவரே, உடைய ஜனமாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. கிருபை செய்வீராக அப்பா. ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நாங்களை பங்குற உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அந்த ஜெபத்தோட பாடல்களை பாடுவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். முற்றிலும் அழகானவர், எல்லாரிலும் மாசிறந்தோர், தேவாதி தேவனானவர், நேச கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, ஏனுள்ளம் ஆட்கொண்டீர், என்னை மீட்க மாறித்தீர், கல்வாரி நாயகா, காயப்பட்டு நொறுங்குண்டு, பாவம் துக்கம் சுமந்தோராய், நீச சிலுவையில் மாண்டார், துக்க கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, ஏனுள்ளம் ஆட்கொண்டீர், என்னை மீட்க மாறித்தீர், கல்வாரி நாயகா, ஜீவன் சமாதானமிய, சீரையுற்றோரின் மீட்புக்காய், இரத்தமாமூற்றை தீரந்தார், இரக்க கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, ஏனுள்ளம் ஆட்கொண்டீர், என்னை மீட்க மாறித்தீர், கல்வாரி நாயகா, நமக்காய் பெற்ற வரங்கள், சுத்தாங்கம் யாவும் நல்கிட, அன்பதாம் வெள்ளமூற்றினார், தயாள கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா,
மகிமை